நாட்டோ ஒரு பெரிய பயத்தை இந்த உலகத்திட்ட சொல்கிறாங்க. அந்த பயம் வேறு எதுவுமே கிடையாது. ஒரு பெரிய அணுகுண்டை தூக்கி ஸ்பேஸில் ரஷ்யா போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். இதை சொன்னது சாதாரண மனிதர்கள்லாம் கிடையாது, நாட்டோவினுடைய சீஃப் சொல்லியிருக்கார். இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னும் பெருசாக மாறிட்டு இருந்துச்சுன்னா ரஷ்யாவுக்கு ஒரு வழி கிடையாது. பெரிய அணுகுண்டா தூக்கி வானத்தில் போட்டுருவாங்க. விண்வெளியில் போட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய சேட்டலைட்டெல்லாம் அழிக்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டு இருக்காங்க. இதை தடுப்பதற்கு நாட்டோ நாடுகள் என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறது தான். பட் உண்மை என்ன தெரியுமா? இன்னைக்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஃபால்கன் 9 ராக்கெட்டில் ஒரு ஸ்பை சேட்டலைட், அமெரிக்காவினுடைய ஸ்பை சேட்டலைட்டை விண்ணில் நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற இந்த தகவல் தான். இது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், பட் நாட்டோ இதை பர்பஸ்ஃபுல்லாக செய்கிறாங்க. நாங்கள் செய்கிறது எல்லாம், அமெரிக்கா செய்கிறது எல்லாமே ரொம்ப நல்லதுக்கும், ரஷ்யா செய்கிறது எல்லாமே ரொம்ப தீமைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த பரப்புரை இருக்குது பார்த்தீங்களா? அதை தெளிவாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இல்லையே விக்கி, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், புட்டின் அவர்கள் நண்பர்கள் சார், அது அந்த காரணத்துக்காக மட்டும், ரஷ்யா உக்ரைன் போரில் மட்டும்தான். மீதம் இருக்கும் எல்லா ஏரியாவிலும் 2 பேரும் பரம எதிரிகளாகத்தான் இருந்துட்டு இருக்காங்க. இது கூடவே புதிய எதிரியாக சீனாவையும் உருமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாம் பார்க்கும்போது அமெரிக்கா அவங்களுடைய கேமில் அப்படியே தான் இருக்காங்க. அவங்க உலக வல்லரசு தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அந்த வல்லரசு பதவியை அவங்க இழப்பதற்கும் தயாராக இல்லை. சரி, அப்படின்னா இன்னைக்கு ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு வார்த்தையை சொன்னாரே, அது என்ன வார்த்தை? ரஷ்யா உக்ரைன் அப்டேட் மட்டும் இல்லாமல் உலக அளவில் இந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ரஷ்யா அணுகுண்ட விண்வெளியில் போடுவாங்க அப்படிங்கிறது பல வருடங்களாகவே இருக்கக்கூடிய கான்ஸ்பிரசி தியரி தான். இது கான்ஸ்பிரசி அப்படின்னு நம்ம இப்போ சொன்னால் கூட ஏதாவது ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக இது நடக்க தான் போகுது. ஏன்னா எல்லா நாடுகளும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். எய்தர் அவங்க ஃபுட்டுக்காக, சாப்பாட்டுக்காக, இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய்க்காக, இல்லாட்டி ரேர் எர்த் எலமெண்ட்ஸுக்காக, அப்படி இல்லைனா இடத்தை பிடிப்பதற்காக, தண்ணீருக்காக, இப்படின்னு சொல்கிற சண்டையில் எல்லா நாடுகளுமே ஈடுபட்டு இருக்காங்க. பாருங்கள், இடத்துக்காக இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிற நாடுகள், தண்ணீருக்காக இந்தியா சீனா போன்ற நாடுகள், அடுத்தா பார்த்திங்கன்னா தென்சீன கடல் பிரச்சனை, இப்படின்னு சொல்கிறது எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது எல்லாருடைய பார்வையும் கண்டிப்பாக விண்வெளி பக்கம் போகும். அதை தான் இப்போ நாட்டோவினுடைய சீஃபும் சொல்லியிருந்தாலும், இதில் யார் அட்வான்ஸ்டாக இருக்காங்க, யாரால் உண்மையாக கரெக்டான பாயிண்டில் அந்த அணுகுண்டை வைத்து வெடிக்க வைக்க முடியும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய சேட்டலைட்டை, எதிரி நாட்டவர்களுடைய சேட்டலைட்டை மட்டும் கன்னிங்காக அப்படியே போட்டு தள்ள முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போது இருக்கக்கூடிய போட்டிகளில் பெரும் போட்டி தான். இன்றைக்கி தமிழ் பட்சத்தில் முக்கியமான ஒரு காணொலியை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம், ஏஐ ஸ்வாம் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது. அதை பற்றி கூடுதலான விவரங்களை நீங்கள் தமிழ் பட்சம் வழியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்வாம் ட்ரோன்ஸ், ஸ்வாம் ரோபோட்டிக்ஸ், அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஃப்யூச்சர், அந்த நம்ம எதிர்காலம்னு ஒன்று நம்ம கணிப்போம் பார்த்தீங்களா? பொதுவாக நம்ம போய் இந்த கிளி ஜோசியம் இல்லாட்டி கைரேக ஜோசியம் இதெல்லாம் பார்ப்போம்ல, அதெல்லாம் பார்ப்பதற்கு பதிலாக உலக நாடுகளுடைய எதிர்காலத்தை பார்ப்பது இந்த மாதிரியான செய்திகளின் அடிப்படையில் தான். சரி, வெளியுறவு அமைச்சர், ரஷ்யாவினுடைய வெளியுறவு அமைச்சர் இன்றைக்கி ஒரு வார்த்தையை சொன்னார். ஆக்சுவலாக எப்போது சோவியத் யூனியன் ரஷ்யா குட்டி குட்டி நாடாக சிதறியதோ அன்றைய தினமே நாட்டோவையும் நம்ம காலி பண்ணியிருக்கணும். நாட்டோ எதுக்காக உருவானது? சோவியத் யூனியன் ரஷ்யா, நாட்டோ அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அந்த காலகட்டத்தை சார்ந்தது. சோவியத் யூனியன் ரஷ்யாவே இல்லைனா எதற்காக நாட்டோ அப்படிங்கிற கேள்வியை எல்லா நாடுகளும் கேட்டிருக்க வேண்டுமாக இருந்தது. இதுதான் ரஷ்யா செய்த வரலாற்று பிழை அப்படின்னு சொல்கிறாரு வெளியுறவுத்துறை அமைச்சர். அதே நேரத்தில் அமெரிக்கா, சீனா, இவங்க 2 பேருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எப்போதுமே பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் என்ன, அமெரிக்கா ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூட பேசவே மாட்டாங்க. இதுதான் அமெரிக்காவினுடைய உண்மை முகம் அப்படிங்கிறத போட்டு உடைச்சிட்டார். வெளியிலிருந்து பார்க்கும்போது அமெரிக்காவும் சீனாவும் எதிரி நாடுகள், அமெரிக்காவும் ரஷ்யாவும் எதிரி நாடுகள் அப்படிங்கிற மாதிரி தானே நமக்கு தோணும். ரஷ்யாவை கார்னர் பண்ணுறதுக்கு எப்போதுமே அமெரிக்கா சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூட பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். இதை ஓப்பனாக சொல்கிறார் இன்னைக்கு ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். இதெல்லாம் ராஜதந்திரமப்பா அப்படின்னு கேட்டாலும் எஸ், ராஜதந்திரம் தான். ஆனால் மக்களை நம்ப வைப்பதற்கும் மீடியாவினுடைய அந்த ஒட்டுமொத்தமான அஜெண்டா அப்படிங்கிறது எல்லாமே வேறு விதமாக இருக்கும். உண்மை நிலவரம் இப்படி இருக்கும்போது சரி, இன்னைக்கு அடுத்ததாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு, ஈரான் மற்றும் அமெரிக்கா. ஓமனில் வச்சு பேச்சுவார்த்தை நடக்குது. ஓமன் அரசாங்கம் சொல்கிறாங்க, வி ஆர் ப்ரவுட், எங்களுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. இப்படி ஒரு பேச்சுவார்த்தை எங்கள் நாட்டில் வச்சு நடந்ததை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. 2 நாடுகளுமே இந்த நியூக்ளியர் டீலை பற்றி ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. பல வருடங்களுக்கு பிறகு
எப்படி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தன்னிச்சையாக இந்த நியூக்ளியர் டீலிருந்து வெளியில் போனாரோ, அதே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஈரானை கூப்பிட்டு வச்சு வாடா பேசலாம், நான் இறங்கி வர்றதுக்கும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நியூக்ளியர் டீலில் ஈரானை கையெழுத்து போட வச்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போது கிளம்பி இருக்கிறது. அடுத்ததாக ஏப்ரல் 19 இதனுடைய செகண்ட் ரவுண்டு பேச்சுவார்த்தை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் ரவுண்டு பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு, ஏதாவது ஒரு டீலில் 2 நாடுகளும் கையெழுத்து போட்டாங்கன்னா கிடையாது. ஜஸ்ட் அந்த என்விரான்மெண்ட் கொஞ்சம் பாசிட்டிவ், அவ்வளோதான். ஸோ செகண்ட் ரவுண்டு பேச்சுவார்த்தை இது ஏதாவது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ சீனாவினுடைய இராணுவ வீரர்கள் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு ஆதரவாக உள்ளே வந்து விட்டார்களா? ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னார், ஒரு 155 சீன இராணுவ வீரர்கள் உள்ளே புகுந்துட்டாங்க, உண்மையிலேயே ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டது சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து, இனிமே உக்ரைனுடைய கதி அதோ கதி தான், அமெரிக்காவுக்கு எதிராக 2 நாடுகள் ஒன்றிணைந்து விட்டார்கள் இப்படின்னு சொல்லி பல செய்திகளை பார்த்துருப்பீங்க. ஏன் ஒரு சில தமிழ் ஊடகங்களும் இந்த செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? தே ஆர் மெர்சனரிஸ். காசுக்காக மாரடிக்கக்கூடிய இல்லாட்டி காசுக்காக யுத்தம் செய்யக்கூடிய நபர்கள். சீனாவினுடைய அரசாங்கத்துக்கும் அந்த இராணுவ வீரர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறத நான் சொல்லலை, அமெரிக்காவினுடைய உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா சீனாவை கண்காணித்து வருகிறது. அங்கே வந்தவர்கள் சீனாவினுடைய இராணுவ வீரர்கள் தான், ஆனால் அரசாங்கம் அனுப்பின இராணுவ வீரர்கள் கிடையாது. அது மெர்சனரிஸ். இந்த மெர்சனரிஸ் அப்படின்னு சொல்லும்போது சீனாவிலிருந்து வந்தவங்க காசு கொடுத்தா நாங்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இல்லாட்டி ரஷ்யாவுக்கு எதிராக போராடுவோம் அப்படின்னு சொல்கிறவங்க தான். ஸோ இதை பெரிதுபடுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிற மாதிரி டைம் ஆஃப் கிரேட் அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம இருக்கக்கூடியது ஒரு அன்சர்டனிட்டி உலகத்தில் இருக்கும். ட்ரேடு எப்படி போகும் அப்படிங்கிறது யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து ரஷ்யா இந்த ட்ரேடு வார எந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா பெரிய அளவில் ட்ரேடு வர ரஷ்யாவுக்கு எதிராக எதுவுமே செய்யலை. ஆனால் ரஷ்யாவை சார்ந்திருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் இருக்குல்ல, அதற்கு இன்னைக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ஜோ பைடன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஜோ பைடன் அவர்கள் எத்தனை பொருளாதார தடையை ரஷ்யாவுக்கு எதிராக விதித்தார்களோ அத்தனை பொருளாதார தடையும் இன்னும் 1 வருடத்திற்கு நாங்கள் நீட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே ரஷ்யாவும் அமெரிக்காவும் நண்பர்களாக மாறினார்கள் என்றால் இந்த பொருளாதார தடையை தான் முதல்ல தூக்கி இருக்கணும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ஆனால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாரு, இன்னும் 1 வருஷத்துக்கு ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடை அப்படியே தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டார். வேற லெவல் சம்பவமாக இது இருக்குது. அப்போ இதுவரையிலும் நம்ம பார்த்த உலக அரசியலிருந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய உலக அரசியல் என்டையர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா, நீ இன்னும் 1 வருஷத்துக்கு பொருளாதார தடை அப்படின்னு சொல்கிறத அமெரிக்கா எல்லா நாடுகளுக்குமே ஒரு அறிவுறுத்தலாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும், யூகேவா இருக்கட்டும், பிற நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக போட்ட பொருளாதார தடையை இன்னும் 1 வருடத்திற்கு நீட்டி விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை விட இன்னொரு விஷயம், வடகொரியாவுக்கு எதிராக பொருளாதார தடை இருந்துச்சுல, அதை ஜப்பான் உட்பட பல நாடுகள் 2 வருடத்திற்கு இன்னும் நீட்டித்திருக்கிறார்கள். ஸோ எந்த நாட்டிடமும் அவங்க சர்வசாதாரணமாக பேச்சுவார்த்தை வழியாக நம்ம இதுக்கு மேலே சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் விரும்பவே இல்லை. சண்டை வேண்டாம், ஆனால் பொருளாதார தடை அப்படியே தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யா இதை ரொம்பவே நல்லா கவனிச்சிட்டு இருக்காங்கிறதுலாம் தெரியும். சரி, இந்த பொருளாதார தடை இப்படி இருக்கும்போது டாரிஃப் வார் அப்படிங்கிறத அமெரிக்கா பெரிய அளவில் செஞ்சாங்களே, அதனுடைய அப்டேட் என்ன? இன்னைக்கு அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டிருக்காங்க அமெரிக்கா. இந்த யூட்டர்னை அமெரிக்கா போட்டு தான் ஆக வேண்டும். காரணம் இருக்குது. அமெரிக்காவில் 4 டிவைஸ் எடுங்க, எலக்ட்ரானிக் டிவைஸ். அதில் 3 டிவைஸ் கண்டிப்பாக சீனாவிலிருந்து செய்யப்பட்டதாக இருக்கும், இல்லை சீனாவினுடைய ரா மெட்டீரியல்ஸ், சின்ன சின்ன பொருட்கள், உதிரி பாகங்கள் எல்லாமே இருக்கும். அப்படிப்பட்ட சீனாவை நாங்கள் 125% டாரிஃப் விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பொருட்களுக்கான விலை என்ன ஆகிறது? அந்த பொருட்களை அமெரிக்காவில் இப்போ உடனடியாக உற்பத்தி பண்ண முடியும்னா முடியாது. அந்த பொருட்களை உடனடியாக அமெரிக்காவில் வச்சு அசம்பிள் செய்ய முடியுமானா அதுவும் முடியாது. அப்படி இருக்கும்போது 125% டாரிஃப் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு பெரிய பேக் ஃபயர் தான். இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அறிவிக்கிறார், எலக்ட்ரானிக் டிவைசஸ், கேட்கேட்ஸ், சின்ன செமிகண்டக்டர்ஸ், உதிரி பாகங்கள், இவைகளுக்கு டாரிஃபை நாங்கள் விலக்குகிறோம். அந்த 125% டாரிஃப் அப்படிங்கிறதுலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். சார், இதை நீங்கள் போடாமல் இருந்தால் தான் உங்கள் நாட்டுக்கு பெரும் பிரச்சனை. இப்போது அதை விலக்கி இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. நான் சொன்ன மாதிரி 4ல் 3 டிவைஸ் அப்படிங்கிறது சீனாவிலிருந்து தான் வந்துட்டுருக்கு. ஸோ சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா பிறப்பித்திருக்கும் பல டாரிஃபில் இந்த சில பொருட்களுக்கு மட்டும் இனிமேல் எக்ஸப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வர வாய்ப்புகள் இருக்கின்றன. இதை கேள்விப்பட்ட சீனாவுக்கு சரி இப்போதைக்கு அது ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை நாங்கள் இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எதையுமே இனிமேல் நாங்கள் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எக்ஸ்போர்ட்டை நடத்தினா மட்டும்தான் பொருளாதாரத்தை அப்படியே ஸ்ட்ரகிள் இல்லாமல் கொண்டு போக முடியும். எனவே அமெரிக்காவினுடைய இந்த முடிவை சீனா வரவேற்பார்கள்.
சொல்லப்போனால் சீனாவும் கொஞ்சமாக இறங்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ட்ரேட் வார் ட்விஸ்ட் அப்படிங்கிறத வெகு விரைவில் நாம் பார்க்கலாம். அடுத்ததாக உக்ரைன் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு தான், F-16 பைலட் இறந்து விட்டார். சரி சார், F-16 பைலட் எப்படி இறந்தார் அப்படிங்கிறதுக்கு பதில் கிடையாது. அப்போ F-16 விமானத்தை ரஷ்யா 2 தினங்களுக்கு முன்னாடி அடிச்சுட்டாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன செய்தி உண்மையான்னு கேட்டால் அதற்கும் கன்ஃபர்மேஷனை கொடுக்க மாட்டுக்காங்க உக்ரைன். அப்போ F-16 விமானி இறந்து விட்டார் அப்படின்னு சொன்னதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், எஸ் ஒரு F-16 விமானம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. உக்ரைனுக்கு இது ஒரு பெரிய வீழ்ச்சி தான், அமெரிக்காவுக்கு இது பெரிய ஒரு கெட்ட பெயர் தான். ஸோ இது வெளி உலகத்துக்கு சொல்லாமல் மறைப்பதற்காக இவ்வளோ நாள் போராடினாங்க. ஆனால் வேறு வழியே இல்லாமல் F-16 விமானி ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி அஃபிஷியல் செய்தியாகவே உக்ரைன் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். பங்களாதேஷில் 1 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் ஒன்றிணைந்து இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் இஸ்ரேல் செய்வது மனிதாபிமானமற்ற செயல் அப்படிங்கிறது தான். எப்படி சில பகுதிகளை, உக்ரைனுடைய சில பகுதிகளை ரஷ்யாவினுடைய இராணுவம் என்சர்க்கிள் செய்ததோ அதே மாதிரி இஸ்ரேலுடைய இராணுவம் இன்னைக்கு ராஃபா கிராசிங், ராஃபா பகுதிகளை என்சர்க்கிள் பண்ணிட்டாங்க. பெரிய முக்கியமான ஒரு இடம் அதுதான் எகிப்து மற்றும் காசா பகுதியினுடைய ஒரு நுழைவாயில் அப்படின்னு சொல்லலாம், ராஃபா கிராசிங். அது இல்லைனா மனிதர்களால் அந்த பக்கமும் இந்த பக்கமும் காசா விட்டு வெளி உலகத்துக்கே போக முடியாத ஒரு நிலைமை வந்துடும். மேலே ஒரு இதே மாதிரியான ஒரு கிராசிங் இருக்குது, ஆனால் அது இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ராஃபா கிராசிங் எகிப்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. ஆனால் ராஃபா ரீஜன் இருந்தால் தானடா நீங்கள் ராஃபா கிராசிங்கை யூஸ் பண்ணுவீங்க, ராஃபாவையே நாங்கள் கையகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கையகப்படுத்துகிறாங்க. இஸ்ரேலினுடைய இந்த செய்கைக்கு இஸ்லாம் நாடுகள் என்ன சொல்ல போகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரும் கேள்விதான். உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவித்த பல ஐரோப்பிய நாடுகள் இன்னைக்கு அதில் பாதாளத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச உண்மை. ஜெர்மனி அதற்கு விதிவிலக்கான்னு கேட்டால் இல்லை. பல நேரங்களில் ஜெர்மனியினுடைய பட்ஜெட் டெபிசிட் அப்படிங்கிறதே நம்ம பார்த்துருக்கோம். ஜெர்மனியுடைய அரசாங்கம் அங்கே கவிழ்க்கப்பட்டதற்கான காரணமும் இதே பிரச்சனை தான். ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படிங்கிறது ஜெர்மனியில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஜெர்மனியில் இன்னைக்கு பல இடங்களில் ஃபவுண்டைன் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் ஒர்க் ஆகாது, 1-2 மாதங்களுக்கு ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்பா அந்த பெரிய நீரூற்றுகள் அப்படிலாம் சொல்லுவோம்ல, ஆர்டிஃபிஷியல் நீரூற்றுகள், இதெல்லாம் ஒர்க் ஆச்சுன்னா நமக்கு நிறைய செலவு வரும். இப்போதைக்கு நம்ம நாட்டில் இவ்வளோ செலவுலாம் பண்ண முடியாது, வெயில் காலமாக வேறு இருக்குது, அதனால் இதெல்லாம் நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலிருந்தே தெரியுதா எவ்வளவு இழப்புகள் மேற்குலக நாடுகளுக்கு வந்திருக்கு. ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவினுடைய பொருளாதார தடைகளை அடுத்த ஒரு வருடத்திற்கு நீட்டித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் ரஷ்யாவினுடைய எக்கனாமி பாதிக்குமா, இல்லை ரஷ்யாவை எதிர்க்கக்கூடிய நாடுகள் 40க்கும் அதிகமான உக்ரைன் கான்டாக்ட் குரூப் நாடுகள் இவைகளுக்கு பாதிப்பு வருமா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்த்துலாம். ஸோ ரொம்ப கோர்வையாக இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை உங்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.